Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல நம்ம கூட பின்றதுக்காக யூஸ் பண்ற நெல்லிக்காய் மணி, ரோஜாப்பூ மணி. இந்த மணியில திராட்சை கொத்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நீங்க ஒயர் குடைகள் பின்னி விற்பனை பண்றீங்க அப்படினாக்கா இந்த மாதிரி மணியில திராட்சை கொத்து இதையும் செஞ்சு நீங்க சேல் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரெட் கலரில் இருக்கிறது ஆம்லா பீட்ஸ். இது வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த பர்பிள் கலரில் இருக்குது இல்லையா, இது வந்துட்டு ரோஜாப்பூ மணி. இந்த ரோஜாப்பூ மணியில் இந்த திராட்சை கொத்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த திராட்சை கொத்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு திராட்சை கொத்து செய்யறதுக்கு 21 மணி நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் அது மேலே லீஃப் வைக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த ஃப்ளவர் வேஸில் இருக்கும் பாருங்கள், இந்த லீஃப் எடுத்து வச்சுக்கோங்க. 3 லீஃப் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் கீச்செயினாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு கீச்செயின் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மோட்டா ஊசி, அப்படி இல்லைனாக்கா க்ரோஷே ஊசி, ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். இப்போ நான் எல்லோ கலரில் இந்த கிரேப் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ எல்லோ கலர்லேயே உள்ளன் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா தங்கூசி, அதையும் இந்த மணியை கோர்க்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிரேப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது உள்ளன் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு 6 மணியை கோர்க்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ உள்ளன் த்ரெட்டில் 6 மணியை கோர்த்தாச்சு. கோர்த்துட்டு நல்லா டைட்டாக முடி போட்டுருங்க. இப்போ முடி போட்டாச்சு. முடி போட்டுட்டு இதை அப்படியே கட் பண்ணிட்டோன்னா ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வந்துடும். ஸோ கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த நூலை இன்னொரு ரவுண்டு இந்த மணிக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. ஒரு ரவுண்டு சுற்றி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இன்னொரு முறை நல்லா டைட்டாக முடி போடணும். முடி போட்டுட்டு இப்போது இந்த நூலை வந்துட்டு சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. 6 மணிகளை ஒன்றா கோர்த்து இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து செகண்ட் லேயர் நம்ம தனியாக செய்ய போகிறோம். செகண்ட் லேயருக்கு 5 மணியை இந்த மாதிரி ஒன்றா கோர்த்து நல்லா நூல் போட்டு டைட்டாக பிரிஞ்சு வராத அளவுக்கு கட்டிடுங்க. இப்போ கிரேப்போட செகண்ட் லேயர் செய்கிறதுக்கு 5 மணிகளை வரிசையாக கோர்த்துருக்கேன். கோர்த்துட்டு நல்லா டைட்டாக முடி போடுறேன். முடி போட்டுட்டு ரொம்ப ஒட்டா கட் பண்ணிடாதீங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். ஸோ கொஞ்சம் விட்டுட்டு சிசரை வச்சு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இன்னொரு ரவுண்டு நம்ம முன்னாடி செஞ்சது போலயே க்ரோஷே ஊசி வச்சு இந்த நூலை அப்படியே ஒரு ரவுண்டு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இன்னொரு முறை நல்லா டைட்டாக முடி போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நூலை வந்துட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா டைட்டாக முடி போட்டாச்சு. முடி போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை சிசரை வச்சு கட் பண்ணிடுறேன். இப்போது 5 வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, இதே மாதிரி 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணின்னு 4 லேயர் செஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வேணும்னாலும் தாராளமாக எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த 3 மணியை வந்துட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மணிகளை ஒரு கிரேப்பாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு உள்ளன் த்ரெட்டில் ஒரு மணியை கோர்த்துக்கிறேன். இந்த த்ரெட்டு வந்துட்டு ஒரு 1.5 அடி இருந்துச்சுன்னா போதும். 1.5 அடி விட்டுட்டு இப்போ கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு மணியை வந்துட்டு கோர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறமா இந்த 3 மணி ஒன்றா கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இந்த நூலில் கோர்க்கணும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் மோட்டா ஊசியை யூஸ் பண்ணியும் கோர்த்துக்கலாம். ஓகே, இப்போ 3 மணியை வந்துட்டு கோர்த்தாச்சு. அடுத்து 4 மணியை ஒன்றா கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மணியை கோர்க்கணும். இப்போது கிரேப்போட 3rd லேயரை கோர்க்குறோம். இப்போ 3rd லேயர் கோர்த்தாச்சு. அடுத்து 4th லேயர் கோர்க்கணும். இதுக்கு மேலே அப்படியே 4th லேயர் கோர்த்தோம் அப்படின்னா இந்த கிரேப் வந்துட்டு கோணையாக போயிடும், ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நிற்காது. ஸோ இது கிராஸாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக தனியாக இருக்கு இல்லையா, இந்த மணியை கோர்க்குறேன். 3rd லேயர் மணி, 4th லேயர் மணியும் தனித்தனியாக சாயக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு க்ரிப்புக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு மணியை கோர்க்குறோம். கோர்த்துட்டு அதுக்கப்புறம் 5 மணி கோர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை கோர்க்குறேன். அதுக்கப்புறம் கடைசியாக 6 மணியை ஒன்றா நம்ம கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கோர்க்கணும். அதை கோர்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிரேப் வந்துட்டு ஆடக்கூடாது, சாயக்கூடாது அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு மணியை கோர்க்குறேன். ஒரு மணி கோர்த்துட்டு அதுக்கப்புறமா 6 மணியை ஒன்றா கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கடைசியாக கோர்த்துக்கலாம். இதை விடவும் இன்னும் கொஞ்சம் பெரிய திராட்சை கொத்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 7 மணி 8 மணியும் நீங்கள் ஒன்றா கோர்த்து இதே மெத்தடில் நீங்கள் கோர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு திராட்சை கொத்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இதில் வந்துட்டு லீஃபை நம்ம கோர்க்க போகிறோம். மோட்டா ஊசி வச்சு இந்த லீஃபை கோர்த்துக்கோங்க.
இப்போது ரொம்ப சிம்பிளான திராட்சை கொத்து ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் கீ செயினாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கீ செயினில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கீ செயினில் கோர்த்துட்டு நல்லா டைட்டாக முடி போடணும். அந்த கீ செயினுக்கும் அந்த திராட்சை கொத்து இருக்கு இல்லையா, அதுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. கேப் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு கண்டிப்பாக இந்த த்ரெட்டை அப்படியே கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். இந்த முடி போடும்போது நல்லா இறுக்கமாக முடி போடணும். கொஞ்சம் லூஸாக அந்த நூலை விட்டுட்டு முடி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திராட்சை கொத்தில் இருக்கிற ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் இடையில கேப் வந்துடும். அந்த மாதிரி கேப் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்கோங்க. இப்போது நல்லா டைட்டாக முடி போட்டாச்சு. முடி போட்டதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணாமல் மோட்டா ஊசியில் கோர்த்து மறுபடியும் இந்த திராட்சை கொத்தோட அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போகிறேன். இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட பின்னுறதுக்காக யூஸ் பண்ணுற நெல்லிக்காய் மணி, அதுக்கப்புறம் ரோஜாப்பூ மணிகளை வச்சு ரொம்ப அழகான திராட்சை கொத்து ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இது வந்துட்டு குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிரேப்ஸை நீங்கள் கீ செயினாக மட்டும் இல்லாமல் ஒயர் குடைகளை டெக்கரேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.